ரூபாய் 10 கோடி மதிப்புள்ள அரசு நிலம் அபகரிப்பு வழக்கின் விசாரணை தள்ளிவைப்பு. ஆக்கிரமிப்பாளருக்கு அபராதம் விதிக்க கோவை மாநகராட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. கோவை சரவணம்பட்டி மீனாட்சி நகர் லேஅவுட்டில் பொதுமக்கள் நலனுக்காகவும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்காகவும் பூங்கா அமைக்க OSR நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ரூபாய் 10 கோடி மதிப்பிலான இந்த நிலத்தை கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக சிவஞானம் என்பவரின் மகன் அரவிந்த் ஆக்கிரமிப்பு செய்து அனுபவித்து வந்துள்ளார். மேலும் அந்த பூங்கா நிலத்திற்கு பதிலாக தனக்கு சொந்தமான மாற்று நிலத்தை மாநகராட்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். சிவஞானத்தின் மகன் அரவிந்தன் இந்த கோரிக்கையை கடந்த 8/12/2020 அன்று கோவை மாநகராட்சி நிராகரித்தது. இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி கடந்த 17/7/2021 அன்று மாநகராட்சி சார்பில் அரவிந்துக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. மாநகராட்சி நோட்டீஸை எதிர்த்து அரவிந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் அவரது மனுவை தள்ளுபடி செய்து கடந்த 19/12/2025 அன்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் ஆக்கிரமிப்பை அகற்றி அந்த நிலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பூங்காவாக மேம்படுத்த மாநகராட்சிக்கு உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் கடந்த ஜனவரி 21 கோவை மாநகராட்சி அதிகாரிகள் பெரும் போராட்டத்திற்கு இடையே அந்த பூங்கா நிலத்தை மீட்டெடுத்து சுற்றிலும் வேலி அமைத்து தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து அரவிந்த் டெல்லியில் உள்ள உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கில் கோவை மாநகராட்சி தரப்பில் வழக்கறிஞர் பூர்ணிமா கிருஷ்ணன் மூலம் சுப்ரீம் கோர்ட்டில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் மாநகராட்சி ஆணையர் கூறியிருப்பதாவது: அங்கீகரிக்கப்பட்ட லேஅவுட்டில் பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களுக்கான ஒதுக்கப்படும் நிலங்கள் பொதுமக்களின் நலனுக்கானவை. அவை வேறு எந்த பயன்பாட்டிற்கும் மாற்ற முடியாது என்று உச்சநீதிமன்றமே பல தீர்ப்புகளில் தெளிவுபடுத்தியுள்ளது. மனுதாரர் தனது நிலத்திற்கு செல்ல பூங்கா நிலத்தை பாதையாக பயன்படுத்த அனுமதி கேட்கிறார். ஆனால் நில வரைபடத்தின்படி அவரது நிலத்திற்கு செல்ல முறையான தனிப்பாதை மற்றும் வழிகள் உள்ளது. தற்சமயம் அவரது குடும்பத்தாரின் நிலத்தின் வழியாக சென்று வருகிறார். எனவே சுயநலத்திற்காக பொதுமக்கள் நிலத்தை ஆக்கிரமித்தவருக்கு எந்த சலுகையும் காட்ட முடியாது. இந்த மனுவில் எவ்வித முகாந்திரமும் இல்லை என்பதால் செலவு தொகையுடன் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும். இவ்வாறு அந்த பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நேற்று வந்தது. வழக்கு விசாரணையை நீதிபதி ஆகஸ்ட் 14 தள்ளி வைத்து அன்று இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து தமிழ்நாடு ரிசர்வ் சைட் பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர் SP தியாகராஜன் கூறும்பொழுது, இதுபோல அரசு பொது இடங்களை ஆக்கிரமிப்பு செய்வோரை கடுமையாக தண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் அபராதம் விதிக்க வேண்டும் என்றார். என்னுடைய பேர் SP தியாகராஜன், சமூக ஆர்வலர். கோவை மாநகராட்சி வடக்கு மாநிலத்துக்கு உட்பட்ட மீனாட்சி நகரங்களில் மாநகராட்சி சொந்தமான ஒரு 50 சென்ட் பூங்கா இடத்துல ஒரு 13 சென்ட் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்கிரமிப்பு பண்ண சம்பந்தமான கடந்த டிசம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் மாநகராட்சி சார்பில் தீர்ப்பு கொடுத்த அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் மாநகராட்சி அந்த ஆக்கிரமிப்பு அகற்றி முழு கம்பி வேலி போட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்துட்டிங்கன்னா அந்த சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து ஆக்கிரமிப்பாளர் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செஞ்சிருக்காரு. அந்த மேல்முறை வழக்கில் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு ஈக்குவலாக நான் வேலை கொடுக்குறேன், அதுபோக அந்த இடத்த அபிவிருத்தி பண்ணுறதுக்கு 10 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வழக்கில் தாக்கல் பண்ணிக்கிறாருங்க. அந்த வழக்கில் கோவை மாநகராட்சியும் வீட்டு வசதி துறையினுடைய அரசு செயலாளரும் இந்த மாதிரி இது வழிவகையே இல்லை, சட்டத்தில் இந்த விதமான இது ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விதத்தில் அவங்க மனு தாக்கல் பண்ணிக்கிறாங்க. அந்த வழக்கில் நம்ம தமிழ்நாடு ரிசர்வ் சைட் பாதுகாப்பு சங்கத்து சார்பாக நாங்களும் அந்த வழக்கில் எங்களை இணைச்சிக்கோன்னு சொல்லி அந்த வழக்கில் இணைச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அந்த வழக்கு தற்போது நிலுவையில் இருக்குது. இது போன்ற கோவை மாநகராட்சி சொந்தமான பல இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. அந்த ஆக்கிரமிப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாநகராட்சி கடுமையான தண்டனை கொடுக்க மட்டும் இல்லாமல் இந்த ஆக்கிரமிப்பு பண்ண இடத்துக்கு மாநகராட்சி சம்மந்தப்பட்ட ஆக்கிரமிப்பாளர் சட்டப்படி அவங்ககிட்ட தொகையை வசூலிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். மற்றும் இது போன்ற இடங்கள் கோவை மாநகராட்சியில் பல நூறு வருடம் மதிப்புள்ள இடங்களெல்லாம் இனி ஆக்கிரமிப்பு மீட்டெடுக்காமல் கடந்த 15 ஆண்டு காலமாக கோவை மாநகராட்சி மெத்தனை பார்க்க செயல்பட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இதையும் உடனடியாக அதுக்கான கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறோம். இப்போ இதெல்லாம் புதிய அரசாக வந்திருக்கிற இந்த அரசு இது போன்ற இடங்களெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பு அகற்றணும்னு அதிகாரிகளுக்கு வலியுறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்கிரமிப்பாளர் மேலே கடுமையான தண்டனை விதிக்கணும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன்.